ஸ்ரீ குருபியோன் நமஹா. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை, ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் 59வது போட்டியாக GT மற்றும் KKR அணிகள் மோதிய போட்டி ஒரு சிறப்பான போட்டியாக இருந்தது. நம்ம அனைவரும் அறிந்தது. நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே KKR அணி வெற்றி பெற்றார்கள். நாம் கூறியதில் 8 பிளேயர்கள் ட்ரீம் 11 இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக ஃபின் அலன் அவர்களை கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். அதே போன்ற அங்கிள் ரகுவன்ஷி, கேமரான் கிரீன், அஜிங்கே ரஹானே, சாய் சுதர்சன், முக்கியமாக சாய் சுதர்சன் பற்றி சொல்லியிருந்தோம். கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுங்க, இல்லை அப்படின்னா பட்லர் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்களாம் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நேற்றைய தினம் 8 பிளேயர்கள் ட்ரீம் 11 வந்திருந்தாங்க. நம்ம கில்லை மட்டும் நம்ம நேற்றைய தினம் மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல. அதேமாதிரி நேற்று மிகப்பெரிய ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு அடிபடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சாய் சுதர்சனுக்கு அடிபட்டது, பாதியில் போனார். திருப்பி ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரியே KKR அணி தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்ஸு. என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப வெரி 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 தேங்க்ஸு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்கில் எல்லோரும் ஆட் ஆகிங்க அப்படின்னு சொல்கிறது தான் நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தேன். ஏன்னா இதில் சொல்லாத பிளேயர்ஸ்கள் கண்டிப்பாக அதில் சொல்லுவேன். அன்றைக்கி ஆகாஷ் சிங் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதில் சொல்லுவேன். நேற்று கூட பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த இவரை பற்றி சொல்லியிருந்தேன். யார், சாய் கிஷோரை பற்றி டெலகிராமில் நான் அப்டேஷன் கொடுத்துருந்தேன். டெலகிராமில் ஆட் ஆகுங்க அப்படின்ட்டு. சாய் கிஷோர் நான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சாய் கிஷோரும் ட்ரீம் 11 இடம்பெற்றிருந்தார். நேற்று அவர் தான் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஒரு சிறப்பான போட்டி தான் நேற்றைய தினம். பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, எதுக்கு இப்போ முக்கியமாக ஆடியோ போடுறேன் அப்படின்னா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன். நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு கேட்குறீங்க, இப்போது டைம் ஆச்சு, இன்னும் 1 hour தான் இருக்குது, மேட்ச் அப்டேஷன் கொடுக்கலையான்ட்டு. நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு, அதனால் என்னால் இதில் வீடியோ போட முடியல. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நாளைக்கு கண்டிப்பாக உங்களோட வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஃபுல் ஸ்விங்கில் நாளைக்கு வீடியோ வரும். ஸோ இன்றைக்கி வீடியோ வராது 2 மேட்சுக்குமே. ஸோ யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.